இந்திய அணியில் உள்ளே வரும் ஸ்ரேயஸ் ஐயர், வெளியேறப் போகும் முக்கிய நபர் யார்? காயமடைந்த ஸ்ரேயஸ் ஐயர் தற்போது பயிற்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில், அவர் இந்திய அணிக்குள் வரும் பட்சத்தில் வெளியேறப் போகும் வீரர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்திய அணி வீரர்கள் தற்போது சர்வதேச போட்டிகளுக்கு பிரேக் கொடுத்து உள்நாட்டு போட்டிகளில் விளையாடி வருகின்றனர். ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரிஷப் பந்த் உள்ளிட்ட முக்கிய வீரர்கள் விஜய் ஹசாரே தொடரில் விளையாடி வருகின்றனர். அடுத்து நியூசிலாந்து அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறது. வரும் ஜனவரி 11ஆம் தேதி ODI தொடரும். ஜனவரி 21ஆம் தேதி T20 தொடரும் தொடங்குகிறது. இதில் பிப்ரவரி மாதம் தொடங்க உள்ள ICC T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்ட நிலையில், அதே ஸ்குவாட் தான் நியூசிலாந்து அணிக்கும் எதிரான T20 தொடரிலும் விளையாடும் எனலாம். அதற்கு முன் நடைபெறும் 3 போட்டிகள் கொண்ட ODI தொடருக்கான இந்திய அணி விரைவில் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் விராட் கோலி, ரோஹித் சர்மா, கேப்டன் சுமன் கில், ஜடேஜா என T20 ஸ்குவாடில் இல்லாத பெரும்பாலான வீரர்கள் கலந்து கொள்வார்கள். குல்தீப் யாதவ் மட்டும் இந்த தொடரில் விளையாடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க, ஆஸ்திரேலிய ODI தொடரில் விழா எலும்பில் காயம் ஏற்பட்டு நீண்ட ஓய்வில் இருந்த ஸ்ரேயஸ் ஐயர் தற்போது மீண்டும் மலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வரும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. அவர் பெங்களூரு தேசிய கிரிக்கெட் அகாடமியில் தனது உடற்தகுதியை மேம்படுத்தி வருகிறார் என கூறப்படுகிறது. ஒருவேளை நியூசிலாந்து ODI தொடருக்கு முன் அவர் உடற்தகுதியை நிரூபிக்கும் பட்சத்தில் நியூசிலாந்து தொடரிலேயே அவர் இந்திய அணியில் சேர்க்கப்படவும் வாய்ப்புள்ளது. ஒருவேளை ஸ்ரேயஸ் ஐயர் ஸ்குவாடில் இணைந்தால், கடந்த தென்னாப்பிரிக்க தொடரில் சேர்க்கப்பட்ட ஒரு முக்கிய வீரரை இந்திய அணி கழற்றிவிட வேண்டும். குறிப்பாக மிடில் ஆர்டரில் ருத்ராஜ் கெய்க்வாட், ரிஷப் பந்த், துருவ் ஜுரேல், திலக் வர்மா ஆகியோரில் ஒருவர் நீக்கப்பட வாய்ப்புள்ளது. அந்த வகையில் நிச்சயம் திலக் வர்மா நியூசிலாந்து தொடரில் விளையாட மாட்டார். அதில் பதிலாக ஸ்ரேயஸ் ஐயர் சேர்க்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.